ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2011 ரிலீஸ் ஆன ரியல் ஸ்டீலுங்கிற ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவியை பார்க்க போகிறோம். பாக்ஸிங் படம் தான் இது. ஆனால் மனுஷங்க போட மாட்டாங்க, ரோபோட்ஸ் போடும். மனுஷங்களுக்கு மனுஷங்களோட ஃபைட்டை பார்த்து போர் அடிச்சிச்சு போல இருக்கு. அதனால தான் ரோபோட்ஸ் வச்சு ஃபைட் விட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஃபைட்டில் நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோட பேர் வந்து சார்லி. வேனை ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறான். காலைல விடிஞ்சவொன்னே ஒரு கடங்காரன் ஃபோனு, டேய் எனக்கு தர வேண்டிய காசு எங்கடானோன்னு. ஜாக் வெயிட் பண்ணி தரேன்னொன்னே, நான் ஜாக் கிடையாதுடா, வேற ஒருத்தன், அவங்கிட்ட வேற கடன் வாங்கியிருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு, உனக்கு தர வேண்டிய காசு என் கையிலே இருக்கு, நேரில் பார்த்தோம்னா கொடுத்துட்றேன், இப்போ சிக்னல் கிடைக்கல, கட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுவான். அப்போ சின்ன பசங்க 3 பேர் நின்று, அந்த ரோபோட் தான் ஃபைட் போட போதான்னு கேட்டோன்னே ஆமான்ற மாதிரி ஹீரோ சொல்லி அந்த ரோபோட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக கொண்டு வருவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபோட்ஸை வச்சு தான் இந்த உலகத்தில் ஃபைட் போயிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்க அந்த ரோபோட்டை பார்த்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏய் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது இன்னொன்னே குழந்தைங்க என்ன எடுக்கக்கூடாதான்னு கோவப்படுவாங்க. என்ன $5 கொடுத்து எடுனோன்னே இன்னும் வெறுப்பாயிடுவாங்க. என்ன 5 மூஞ்ச பாரு அப்படின்னு போவாங்க. ஒரு $3 $2 போயான்ற மாதிரி அவங்க கிளம்பிடுவாங்க இங்கேருந்து. மரியாதை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரோபோட் எடுத்துன்னு வந்து ஹீரோ நிற்கிறான். ஆனால் ரோபோட் கூட ஃபைட் பண்ணல, காளை மாடு கூட சண்டை போட போகிறான். டேய் என்னடா என் ரோபோட் கூட ஒரு காளை மாடை சண்டை போட வைக்கிற, என் ரோபோட் இதெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சிருன்ற மாதிரி பேசுவான். ஹீரோக்கும் இவனுக்கும் செட்டே ஆகல. அப்படியா, உன் ரோபோட் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன், இந்த பெட் கட்டுறேன்னொன்னே ஹீரோ, நானும் பெட் கட்டுறேன்டா, $2000 ஜெயிச்சா எனக்கு காசு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். முதல்ல ரோபோட்டை களத்தில் இறக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுவான். ஹீரோ சண்டையை பார்ப்பான்னு பார்த்தா அங்கே இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட ரோபோட்டும் இறங்குது, காளை மாடம் இறங்குது. ஹீரோ ரோபோட்டை வச்சு வித்தையெல்லாம் காட்டுறான். நீ யாருங்கிறத காட்டுறா கண்ணா அப்படின்ட்டு அந்த மாடு கிட்ட செம்மையா மாடை வெறுப்பேற்றி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். இந்த சண்டையிலே தெரியுது மாடு தோத்துரும், ஹீரோட ரோபோட் பலசாலின்ட்டு. ஆனால் பையன் வந்த இடத்துல சண்டையை போடாமல் சைட் அடிச்சுட்டு இருந்தால மாடு வந்து முட்டி தூக்கிடும் கவனிக்காத நேரத்தில். ஒத்த காலை வேற பிடுங்கி எடுத்துரும். சண்டையை நிறுத்துன்ற மாதிரி சொன்னா நிறுத்தவே மாட்டான் அவன். ஹீரோ ஒத்த காலை வச்சு சமாளிச்சிடலான்னு பாப்பா. ஆனால் அந்த மாடு என்னையாடா விருப்பத்துறேன்ட்டு அவனை குத்தி கொதறி போட்டுரும். காயலங்கடை கூட எடுக்க மாட்டான் பிள்ளை இருக்குன்ற மாதிரி ஹீரோ கடுப்பாகிறான். அந்த குட்டி பொண்ணுங்க பார்த்தா ரோபோட்டோட காலை தூக்கிட்டு போவாங்க. அது ஏன் ரோபோட் காலு, $5 கொடுத்துட்டு எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி அதுங்க எடுத்துட்டு போயிடும். இந்த பக்கம் மேட்சை நடத்தினவன், காசை ரெடி பண்ணி விடா வந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி பேசுறான். ஹீரோ உடனே அவன் வரத்துக்குள்ள கடையை காலி பண்ணிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போக ட்ரை பண்றான். 2 பேர் ஹீரோட பேச வரும்போது முதல்ல அடிச்சிருவான். இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் தான் ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்லுவான். அட பாவி, நீ பேசுறவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லடா, ஒரு பொண்ணோட பேரை சொல்லி இவளை தெரியுமான்னு கேட்டா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் சொல்லுவான். அவள் இறந்துட்டா, அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான்னொன்னே, என்ன பையன் இறந்துட்டானான்ற மாதிரி கேட்பான். இல்லை, அவன் உன்னோட பையன்தான், அவனை நீ பார்க்க வந்தே ஆகணுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அடுத்து மேட்சை நடத்துறவன் ஹீரோ தேடி வந்தா அவன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுவான். அடுத்து கோர்ட்டில் கட்டுறாங்க. ஹீரோட பையனுக்கு இப்போ 10 வயசு கிட்ட ஆகுது. அவங்க அம்மா இறந்ததுனால அனாதையா இருக்கான். அவங்க அம்மாவோட அக்கா தான் அவனை தத்தெடுத்துக்கிறன்ற மாதிரி கோர்ட்டில் கேட்டுன்னு இருப்பாங்க. இல்லை, சட்டப்படி உங்களால் இப்போதைக்கு அவனை வளர்க்க முடியாது, அந்த பையனோட அப்பாவால் தான் வளர்க்க முடியுன்ற மாதிரி லாயர் சொல்லிட்டு, ஆமாம் அந்த பையனோட அப்பா எங்கன்ற மாதிரி கேட்பாரு. அவன் ட்ரக் எடுத்துக்கிட்டு வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே பாரு, நான் ஒரு மேட்ச் வச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடியே என் ரோபோட் சுக்குநூறாக உடஞ்சிச்சு, வேற ஏதாவது ரோபோட் வேலைக்கு வந்தால் சொல்கிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஒரு ஃபேமஸான ரோபோட்டோட பேரை சொல்லுவாங்க. என்ன அந்த ரோபோட் வந்திருக்கா, அந்த ரோபோட் நான் வாங்கிக்கணும், ஆனால் காசு இல்லை, எப்படியாவது நான் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே உள்ளே வருவான். வந்த உடனே எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பான். ஜட்ஜி உடனே அவங்களோட பையன், அவங்க கூட கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்ன்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே ஹீரோ அமைதியாக இருப்பான். ஆனால் அங்கே இருக்கிற லேடி, ரோபோ கூட பழகி பழகி நீயும் ரோபோவாயிட்ட, உன் பையன் கூட பேசுறதுக்கு உனக்கு மனசு இல்லையா, நான் போய் அந்த பையனை பார்த்துக்கிறேன்ற மாதிரி எந்திரிச்சு போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கையில் இருக்கிற நகையெல்லாம் பார்த்துருப்பான். ஆஹா, வீட்டு பார்ட்டி போல இருக்கேன்ட்டு ஜட்ஜி கிட்ட நான் என் லாயரை கூப்பிட விரும்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போய் போன்னு பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த வயசான ஆள் இறங்கி வருவார். இங்கே பாரு, என் ஒய்ஃப் மேக்ஸை தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்றா, என்னோட ஆசையும் அதுதான், ஹீரோட பையன் பேர் தான் மேக்ஸ், அப்போ ஒரு $75,000 கொடுங்க, நான் விட்டு போயிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். இவரும் அவரோட ஒய்ஃப்காக ஓகேன்ற மாதிரி ஒத்துப்பாரு. நாங்கள் இத்தாலிக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், ஆகஸ்ட் மந்த்து தான் திரும்ப வருவோம், 1 மாதம் வரைக்கும் மேக்ஸை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே, அப்போ $1,00,000 கொடுத்துருங்க, ஃபைனல் டீல், நானே உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து என் பையனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், 1 மாதம் நீங்கள் ட்ரிப்புக்கு போகிற வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்டே ஒப்படைச்சிடுன்ற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லுவான். இப்போ இவருக்கு வேறு வழி இல்லை, இந்த கேஸ் நடந்துச்சுன்னா இவங்களால ட்ரிப்புக்கு போக முடியாது. அதனாலேயே சரி, முதல்ல $50,000 கொடுத்துட்றேன், அடுத்து மேக்ஸ் ஆகஸ்ட் மந்த் வந்து கூப்பிட்டு போவோம்ல, அப்போ பேலன்ஸ் $50,000 தரேன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அடுத்த பையனை 1 மந்த் நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி லீகலாக கையெழுத்து போட்டுருவான். அதுக்கடுத்து என்ன, உடனே ஃபோன் பண்ணி அந்த ரோபோட்டை ஜிம்முக்கு கொண்டு வந்து இறக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பான்.
இப்போ அந்த ஜிம்ம காட்டுறாங்க. இங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி இருக்கா. இந்த ஜிம் வந்து இவங்களோட அப்பாவோட ஜிம்மு. அவர் இறந்துட்டு இருப்பாரு. டேய் ஒருத்தன் வெளிய ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு டப்பா வச்சுக்கிட்டு. இல்லீகலா ஏதாவது டார்க் வெப்ல ஆர்டர் பண்ணியிருக்கியா என்ன? என் ஜிம் வாசல்ல இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ற மாரி கோவப்படுவாங்க. இவன் இந்த ஜிம்ல தான் தங்கிட்டு இருக்கான். 7,000 ரூபாய் வாடகை கூட தராம பல வருஷமா ஓபி அடிச்சிட்டு இருக்கடான்ற மாரி கோவப்படுவாங்க. சரி சரி கோவப்படாத. நான் ரோபோட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே, எனக்கு காசு தர மாட்டேங்கிற ரோபோட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நிறைய கடன்ல இருக்கேன் தெரியுமா? இந்த ஜிம்மே வித்துடலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உன் அப்பாவோட ஜிம்மை விற்க போறியா? இதை தெரிஞ்சா அவர் கோவப்படுவாரு. உன்னை நேரில் வந்து அடிப்பாருன்ற மாதிரி சொல்லுவான். அவர் முதல்ல ஒன்றை தான் அடிக்கணும். நீ தான்டா பணம் தராம ஏமாத்திட்டு இருக்கன்ற மாதிரி விளையாட்டா பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஹீரோ வித்து கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பானா? அப்படி பார்க்காதரா, அப்படி பார்த்தே நான் கொள்றேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பையனை விடுறதுக்காக அவர் வந்துருவாரு. $50,000 அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாம கொடுத்துருவாரு. பேலன்ஸை கூப்பிட போகும்போது தருவேன், பையனை பத்திரமா பார்த்துக்கன்ற மாதிரி பையனை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. பையன் அப்பாவை பார்த்துட்டு, சார்லி அவங்க எங்கே போகிறாங்கன்ற மாதிரி கேட்பான். அவங்க இத்தாலிக்கு போகிறாங்கன்ற மாதிரி சொன்னோடனே அவன் வெறுப்பாய் நின்றுட்டு இருப்பான். ஹீரோனி அங்கே வந்து ரோபோட்டை டெலிவரி பண்ண வந்தவன் கிளம்ப போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பணத்தை வச்சு ரோபோட்டை வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சி விடுன்ற மாதிரி ஹீரோ பணத்தை கொடுப்பான். இதை பார்த்தேன்னா பையன், என்னை வித்துட்டியா அப்போ நீ எவ்வளோ காசு கடை என்னை வித்துன்ற மாதிரி கூப்பிடுவான். ஒன்றும் பெருசாக இல்லை, $50,000 தான் சொல்லுவான். அப்போ அதில் பாதி காசு எனக்கு கொடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி கூப்பிடுவான். அந்த காசுலாம் செலவாயிருச்சு, அதான் ரோபோட் வாங்கிட்டலன்ற மாதிரி உள்ளே போவான். பையனும் வேற வழி இல்லாமல் பின்னாடியே வந்துடுவான். ஹீரோனிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் உன்னோட பையனான்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், அவன் இங்கே தான் கொஞ்சம் மாதம் இருக்க போறான்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு வந்துடுவான். அந்த ரோபோட்டை திறந்து பார்த்தா பார்க்க பயங்கர அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ஒரு சாம்பியன் ரோபோட் தான். பல நாடுகள் சுற்றிட்டு இப்போ வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலான்ற மாதிரி அந்த ரோபோட்டை வெளியே எடுப்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பையனுக்கும் ரோபோட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குங்க. இந்த ரோபோட் எங்கெல்லாம் ஃபைட் பண்ணிச்சு, எப்போல்லாம் தோத்துச்சுன்னு எல்லாமே கரெக்டாக சொல்லுவான். வாய்ஸ் கமாண்டர் கேட்டால் அது வேலையை செய்யாது. ரைட் லெஃப்ட் அப்பர் கட்டுன்னு சொல்லுவான். அது நின்றுக்கிட்டே இருக்கும். சுத்தம் ஒரு தகர டப்பாக்கு பெயிண்ட் அடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆவா. ஆனால் பையன் பேசினோன்னு அது வேலை செய்யும். பையன் வந்து ஜாப்பனீஸில் பேசுவான். இது ஜாப்பனீஸ் நாட்டில் தான் கடைசியாக இருந்திருக்கு. உனக்கு ஜாப்பனீஸ் கூட தெரியுமான்ற மாதிரி கேட்பாரா? கேம்ஸ் விளையாடிருக்கேன், ஜாப்பனீஸ் கேம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி பையன் சொல்லுவான். அதே டைமில் ஹீரோனி வந்து அந்த வாய்ஸ் சேஞ்சரை வந்து வேலை செய்ய வச்சிருவாங்க. இப்போ பேசு வேலை செய்யணுன்னே ஹீரோ எல்லாமே சொல்லுவான். அது பயங்கரமாக வேலை செய்யும். சூப்பர், இப்போ இதை வச்சு நான் பணம் சம்பாதிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான் ட்ரக்கில். அங்கே பையன் வேனோட சாவியை ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு, ஒழுங்கு மரியாதை என்னை கூப்பிட்டு போயிடு, இல்லைனா இதை நான் இந்த ட்ரைனேஜுக்குள்ளே போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டுவான். டேய் சாவியை முதல்ல குடுறா, அப்பா கூப்பிட்டு வரேன்ற மாதிரி கூப்பிடுவான். இல்லை உன்னை நம்ப மாட்டேன், நான் உள்ளே உட்காந்த பிறகு தான் கொடுப்பேன்ருவான். சரி வேற வழியில் வா போகலான்ற மாதிரி பெட்டிங் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போவான். அண்டர் கிரவுண்டில் வந்து இல்லீகலாக நடக்கும்ல, அந்த மாதிரி மேட்ச் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போவான். அங்கே ஃபுல்லாக ரோபோட்ஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து பையன் கொஞ்சம் பயந்துருப்பான். இதுக்கே பயந்தா எப்படி வா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போவான். ஒரு காலத்தில் ஹீரோக்கு இவன் ஃப்ரெண்டாக இருந்தவன் போல இருக்கு. ரோபோட்டை பார்த்தானா அவனும் மிரண்டுருவான். பரவாயில்லையே, இந்த ரோபோட்டையும் இப்போ வாங்கிட்டியா, மேட்சுக்கு ரெடியான்ற மாதிரி கேட்டோன்னே, ரெடி தான், ஒரு ரவுண்டு நின்ட்டான்னா உனக்கு $100 கிடைக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவான். இல்லை நான் மெயின் மேட்ச்சில் கலந்துக்கு வந்திருக்கேன், அந்த மேட்ச்சில் தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான் ஹீரோ. அப்போது ஃபைனலாக ஒருத்தன் கூட விளையாடுறியா, அவனை மட்டும் தோக்கஸ்ட்டா $50,000 உனக்கு தரேன்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோக்கா காசு தானே முக்கியம், டீலுக்கு ஓகே அப்படின்றவான். ஆனால் பையன் வேணா சார்லி, அப்படி பண்ணாத, நம்ம சின்ன சின்ன கேமாக விளையாடியே பணம் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஆனால் ஹீரோ கேட்பானா, ஒரு மோசமான ரோபோட்டை காட்டுவாங்க. மொட்டை தலையந்தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது கூட தான் ஹீரோவோட ரோபோட் வந்து ஃபைட் பண்ண போகுது. அடுத்து ஹீரோ சண்டே ஆரம்பிக்கிறான். ஹீரோ தான் எடுத்த உடனே செம்மையை அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தல எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், இதை விட்டுட்டு சாதாரண மேட்ச் விளையாட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த ரோபோட் நல்லா அடி வாங்கிட்டு எந்திரிச்சு ஒரே ஒரு அடி கொடுக்கோங்க, அந்த ரோபோட் ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி அவன் அடி நடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ரோபோட்டை. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலன்ட்டு ஹீரோ என்னென்னவோ கமெண்ட் தருவான். பையன் கத்துவான், உனக்கு கமெண்டே தர தெரியலன்ட்டு. அட கம்முன்னுறா, முடிஞ்சது தானே ட்ரை பண்றேன்ட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவான். அந்த ரோபோட்டோட ஒரு கையே துண்டா போயிடும். ஒரு கையை வச்சு அதுக்கப்புறம் சண்டை போட முடியுமா? ஒரே ஒரு அடிங்க, தலை துண்டா மேலே எகிரி போயிடும். அவ்வளோதான், தோத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ விரக்தி ஆயிடுவான். ஹீரோட பையன் தான், இதோட வாய்ஸ் கமெண்டை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது, மிச்சபடி இந்த ரோபோட் வேஸ்ட் தான்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இதை சாப்பிடுன்ட்டு ஹீரோ சாப்பிட தருவான். எனக்கு பர்கர் சுத்தமாக பிடிக்காது சார்லி அப்படின்ற மாதிரி பையன் சொல்லுவான். அப்போ குர்ரா நானே தின்னு தொலைகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வாங்கிப்பான். கடைசியாக அந்த ரோபோட்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ரோபோட்டோட தலையை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. தோக்கடிக்கப்பட்ட ரோபோட்டுன்ட்டு மேலே வெல்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் ஹீரோக்கு கொஞ்சோண்டு காசு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த ரோபோட் வந்து ரீபில்டு பண்ணல, அவனுக்கு பழைய பொருட்கள் தேவைப்படுது. ரோபோட்ஸை கொட்டி இருக்கிற ஒரு குப்பை கிடங்கு மாதிரி போவான். ஆனால் அந்த இடத்த பயங்கரமாக கண்காணிக்கிறாங்க. நம்ம ஒளிஞ்சு தான் போய் ஆகணும், லைட் வெளிச்சத்தில் படாமல் போனோன்ட்டு ஹீரோ சுற்றி கூப்பிட்டு போயிடுவான். உள்ளே போய் ரோபோட்ஸை தேடிட்டே இருக்கும்போது மனுஷ உருவத்திலே இருக்கிற ரோபோட்ஸ்லாம் இருக்கும். இந்த ரோபோட்லாம் சண்டை போடுமான்ற மாதிரி பையன் கேட்பான். ஆமாம், ஒரு காலத்தில் இந்த ரோபோட்ஸ் வந்து மனுஷங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ரோபோட்டை வச்சா ஒரு சில சண்டைகள் போட்டுன்னு இருந்தாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு அதெல்லாம் பத்தவே இல்லை. ரொம்பவே ஆக்ரோஷமான சண்டைகளை அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால தான் இப்போ ஏற்பட்ட ரோபோட்ஸை உருவாக்கி இருந்தாங்க.
மனுஷங்களோட சண்டை போடுற காலம்லாம் அதோட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோவும் ஒரு பாக்ஸர் தான். இதை கேட்டோன்னே பையன், சண்டையை நீ ரொம்ப மிஸ் பண்றியா சார்லின்ற மாதிரி கேட்பான். அங்கே ஒரு பள்ளம் இருக்கு, உள்ள மட்டும் ஊந்துராதரான்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தா பக்கத்தில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும். நல்ல வேலை சொன்ன அப்படின்ட்டு பையன் சொல்லும் போதே மழை பெய்யுதுல, சரிஞ்சுக்கிட்டு மண்ணை உள்ள ஊந்துருவான். அவ்வளோதான், பையன் கத்திக்கிட்டே கீழே விழுந்துகிட்டு இருக்கான். பெரிய பள்ளமா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவன் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். அது என்னன்னு பார்த்தா ஒரு ரோபோட்டோட கை தான் அவனை பிடிச்சிட்டு இருக்கு. உடனே ஹீரோ கீழே வந்து எப்படியும் அவனை காப்பாத்திருவான். பையன் வந்து அந்த ரோபோட்டை பார்த்தா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் கிடக்கும். இந்த ரோபோட் எனக்கு வேணும், இந்த ரோபோட் தான் என் உயிரை காப்பாத்திருக்குன்ற மாதிரி சொல்லுவான். இங்க பாடுறா, உன்னை காப்பாத்தினது நானு, நமக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு இங்கேருந்து போகலாம், இந்த குப்பை ரோபோட்டெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவான். இல்லை, நான் எடுத்துட்டு வந்தே அவனோட ஹீரோ, அப்போ நான் போறேன், இந்த குப்பியை நீயே பொறுக்கி கொண்டு வான்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போயிடுவான். அந்த பையனும் விடிய விடிய கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பான் ட்ராலியில வச்சு. என்னடா ஒரு வழியா எடுத்துட்டு வந்துட்டியான்னு சொல்லும் போது எகிரி எகிரி குத்துவான். விட்டு வந்துட்டல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு பார்த்தா உண்மையிலே விட்டு வந்துட்டேன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து என்ன, அந்த ரோபோட்டை வந்து ஹீரோனியோட இடத்துக்கு கொண்டு போவாங்க. முதல்ல அந்த புது ரோபோட் உடஞ்சிருக்கிறத பார்த்தோன்னா அவள் டென்ஷன் ஆயிடுவா. என்ன இது எடுத்துட்டு போய் சம்பாதிச்சுட்டு வரேன்ட்டு இதையும் உடச்சி கொண்டு வந்திருக்க, இப்போ இதுவும் போயிடுச்சு, உங்ககிட்ட இருந்த பழைய ரோபோட்டும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு. என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை சார்லி, உனக்கு புரிய மாட்டேங்குது. என் அப்பா உனக்காக ஏகப்பட்ட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாரு சார்லி, இப்போ நானும் உன் கூட கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன். என் அப்பாவோட கனவு தான் இந்த ஜிம்மு, ஆனா இது கூட உன்னால கையை விட்டு போயிடும் போல இருக்குன்ற மாதிரி அவங்க வருத்தப்படுவாங்க. புரியுது, மேக்ஸ் ஒரு ரோபோட்டை கொண்டு வந்திருக்கான், அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருன்ற மாதிரி கேட்பான். அது ஏற்கனவே ஹீரோனி செக் பண்ணிட்டா போல இருக்கு. இது ஒரு P2 பழைய ரோபோட் மாடலு. இதுக்கு எங்கே சார்ஜிங் போட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சி சார்ஜ் போட்டிருக்கேன். ஒரு சில பழைய ஸ்பேர் மாட்டி வச்சிருக்கேன். இதை வச்சு சண்டை போடலாமான்ட்டு ஹீரோ கேட்டோன்னே பையன் வந்துடுவான். இது என்னோட ரோபோட், நான் தான் இதை வச்சு சண்டை போடுவேன்னு கோவப்படுவான். இருங்க, முதல்ல இந்த ரோபோட் ஆன் ஆகுதான்னு பார்க்கலான்ற மாதிரி ஹீரோனி ஆன் பண்ணுவா. ஆன் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ரோபோட் ஆன் ஆகிடும். இதை விட முக்கியமாக ஹீரோட பையன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறானோ அதே ரியாக்ஷனை வந்து இந்த ரோபோட்டும் பண்ணும். இந்த ரோபோட் கிட்ட ஷேடோ மூவ்மெண்ட் இருக்கான். ஹீரோனி இதை பார்த்தோன்னே ரொம்ப அரிதான விஷயம் தான் இதுகிட்ட இருக்கு, இதால மற்றவங்க பண்றதை அப்படியே இமிட் பண்ண முடியும், அதை பிரெயின்ல கூட ஸ்டோர் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லுவா. இதை பார்த்தோன்னா அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஹீரோனியும் ரிமோட் கண்ட்ரோல கொடுத்துருவா. உடனே அந்த ரோபோட்டை கொண்டு போய் அதை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அதோட செஸ்ட்ல வந்து ஆட்டம்ங்கிற மாதிரி பேர் எழுதி வச்சிருக்கோம். இனிமே இந்த ரோபோட்டோட பேர் ஆட்டம், இதை வச்சு நான் சண்டை போட்டு ஜெயிக்க போறேன்ற மாதிரி பையன் சொல்லுவான். டேய், என்ன விளையாடுறியா, இது ஒரு டப்பா ரோபோட்டு, இந்த ரோபோட்டை வச்சு தான் ஒரு காலத்துல ரோபோட்ஸ்லாம் சண்டை போட்டு பிராக்டிஸ் எடுத்தது, கிட்டத்தட்ட இந்த ரோபோட் அடி வாங்க மட்டும்தான் லாய்க்கு, இதை வச்சு சண்டை போட்டா சில்லற ரூபா கூட கிடைக்காதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இல்ல, என் ஆட்டமை பத்தி எனக்கு தெரியும், இவனை வச்சு சண்டை போட்டே தீருவன்ற மாதிரி கோவப்படுவான். அடுத்து மேக்ஸ் வந்து அந்த ரோபோட்டை கூப்பிட்டுக்கிட்டு நைட் வாக்கிங் மாதிரி போயிட்டு இருப்பான். ஷேடோ மூவ்மெண்ட்டை தான் பயன்படுத்தி இருப்பான். அப்படியே அந்த ரோபோட்டை வச்சு அவன் குனிஞ்சு அந்த ரோபோட்டை வந்து தூக்க வச்சிருவான். அந்த ரோபோட்டையும் ஒத்து பார்த்து, உனக்கு உயிர் இருக்கா ஆட்டம், அப்படியே நீ உயிர் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவான். அந்த ரோபோட்டை அந்த பையனை அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்வையிலேயே ஏதோ ஒரு உயிர் இருக்கும். அந்த பையனுக்கு இந்த ரோபோட்டை ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி வா போலான்ற மாதிரி அந்த ரோபோட்டை கூப்பிட்டு போயிடுவான். மறுநாள் விடிஞ்சவொடனே ஹீரோனியை பார்த்து, என் அப்பா உங்களுக்கு எந்த வயசுலேருந்து தெரியுன்ற மாதிரி கேட்டோன்னே ஒரு படத்தை பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அவனை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், இதே இடத்துல தான் அவன் விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் எப்பேற்பட்ட பாக்ஸர் தெரியுமா, எல்லாருமே அவன் தோக்கடிப்பான். உலகத்திலேயே 2வது இடத்துல இருந்த ஒரு பாக்ஸர் கூட அவன் ஃபைட் பண்ணான். அந்த பாக்ஸர் சார்லியை ஈஸியாக வார்ம் அப் பண்ணுற மாதிரி தோக்கடிச்சிடலான்னு நினச்சா. ஆனால் சார்லி விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல அவன் ஒரு மேஜிக்கை காமிச்சான். அவனுக்கே பயத்தை கொண்டு வந்தான் தெரியுமா. அவன் ரொம்ப டஃப்பான பிளேயர் தான் சார்லி. ஆனால் அதுக்கப்புறம்ன்ற மாதிரி இவ சொல்ல வரும்போதே ஹீரோ வந்துடுவான். அதுக்கப்புறம் நான் ஒரு அடியில் காலி ஆயிட்டேன், அதுக்கடுத்து அவன் எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சுட்டு போயிட்டான், நான் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி பேசாத சார்லி, நீயும் நிறைய பேரை நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருக்க, நீ அந்த ஒரு மேட்ச்ல தோத்ததுனால நீ வேஸ்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுன்னு இருப்பா. அதுக்கடுத்து ஹீரோ பையனை கூப்பிட்டு ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்டேடியத்தை பார்ப்பான். அங்கேதான் இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் எல்லாமே நடக்கும். அந்த ரோபோட்டை பார்த்தியா, அதுதானே ஜியூஸ் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சந்தோஷப்படுவான். இதுதான் இப்போ பெஸ்டான ரோபோட், இந்த ரோபோட் இது வரைக்கும் தோத்ததே இல்லை, அந்த ரோபோட்டோட ஒரே அடியில் எல்லா ரோபோட்டும் காலி ஆயிடும்ன்ற மாதிரி மேலே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா இதே ஸ்டேடியத்தில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருப்பான். ஆட்டமை வச்சு ஒரு மேட்ச் போடணுன்னு தான் கேட்க வந்திருப்பான். அதே இடத்துல தான் அந்த ஜியூஸ் ரோபோட்டும் இருக்கு. அந்த ரோபோட்டை தயாரிச்சவனும் அந்த ரோபோட்டை வாங்கினவங்களும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஜெயிச்சுட்டு. ப்ரெஸ் மீடியா ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோபோட்டை வச்சு நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது மூலமாக உங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே ஏறி இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், எப்போவுமே நாங்கள் தான் ஜெயிப்போன்ற மாதிரி அவங்க திமிரா பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த ரோபோட்டை தயார் பண்ணவன் வந்து ஒரு சைனாக்கார மாதிரி இருப்பான். அவனை பார்த்து, உங்கள் ரோபோட் தான் பெஸ்ட்டான கிரியேஷன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படியான்ற மாதிரி கேட்பாங்க. ஜியூஸ் வந்து ஒரு சண்டையில் இருக்கிற தவறுகளை தானாக திருத்திக்கும், அதை தானாகவே அதை அப்கிரேட் பண்ணிக்கும், அதை தோக்கடிக்க இந்த உலகத்திலேயே எந்த ரோபோட்டும் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். பேசிட்டு எல்லாருமே போவாங்க. பையன் அந்த ரோபோட்டை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே டைமில் வந்து ஒரு டிஷர்ட்டை வந்து ஒருத்தர் தூக்கி போட்டு பையன்கிட்ட போயிடுவார். அது கிடச்சோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்கே ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து பேசியிருப்பான்ல, ஃப்ரெண்டு அந்த ரோபோட்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே ஒரு பெஸ்ட்டான ரோபோட்டை கூப்பிட்டு வந்து நீ தோத்துட்ட,
இதுக்கப்புறம் அந்த ரோபோட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. போய் ஒழுங்கா பொழப்ப பாருன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவான். இங்கே ஹீரோட பையன் ஹீரோ கிட்ட, அந்த ஜியூஸ் ரோபோட்டை பத்தியா ஒரே அடியில் எல்லாரையும் காலி பண்ணுது, அந்த ரோபோட் மாதிரி தான் என்னோட ஆட்டமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவான். என்ன விளையாடியா, உன் ஆட்டம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒரு தகர டப்பா, நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோன்ற மாதிரி திட்டுவான். ஆட்டமை பற்றி அப்படி பேசாத, நீ சண்டை போட கூட்டின்னு போ, அப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லுவான். அப்போ சாப்பிட தருவானா, எனக்கு பர்கர் பிடிக்காதுன்னு மறுபடியும் சொல்லுவான். இது ஒன்றும் பர்கர் கிடையாது, திறந்து பார்த்தா தான் எது வரனாலும் தெரியும். அடுத்து காலைல எந்திரிச்ச உடனே மேக்ஸ் வந்து ஷேடோ மூவை பயன்படுத்தி ரோபோட்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ரோபோட்டை எடுத்துக்கிட்டு வேற ஒரு மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வருவான். இங்கேயும் இல்லீகலான மேட்ச் தான் நடக்கும். இது ஒரு ஜூ மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து இந்த ரோபோட் கூட சண்டை போடணும்னு ஹீரோ பேசுவான். அங்க இருக்கிற ஒரு ஆளு, இது ஒரு தகர டப்பா, வேணா ஒரு ரவுண்டுக்கு கலந்துக்க சொல்லு, $100 தரேன்ற மாதிரி சொல்லுவான். என்ன ஒரு ரவுண்டு தாண்டட்டுமா, 2 ரவுண்டு கிட்ட என் ரோபோட் நிக்கும்ட்டு இவன் சொன்னோன்னே, டேய் பொடியா ரொம்ப பேசுறடா நீயே, $1000 நான் பெட் கட்டுறேன், இவன் மட்டும் 2 ரவுண்டு தாக்கு பிடிச்சிட்டானா ஓகே, இல்லைனா இந்த ரோபோட்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் எனக்கு தான்ற மாதிரி சொல்லிடுவான். டேய் $100 ஒத்துக்கிட்டு போயிருக்கலாம்டா, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி பையன்கிட்ட புலம்பிட்டு வந்துட்டு இருப்பான். எல்லாருமே சேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்கிட்ட கண்ட்ரோல் கொடுன்னா பையன் கேட்க மாட்டான். இல்லை நான் தான் சண்டை போடுவேன்ற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அவன் தான் சண்டை போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ வந்து சண்டை போடுதில்ல அந்த ரோபோட்டு, அடுத்த மூவ் என்ன இருக்குன்றதையே கரெக்டாக பையன்கிட்ட சொல்லுவான். அந்த ரோபோட் உன் காலை லாக் பண்ண ட்ரை பண்ணுது, மிஸ் ஆயிடுன்னு சொல்லும் போதே காலை லாக் பண்ணிடும். இதுக்கப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோடனே அந்த ரோபோட் போட்டு ஆட்டம் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். பையனை ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருப்பான். அவ்வளோதான், அவனை காலி பண்ணாமல் விடாது அந்த ரோபோட்னு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பான். அட பாவி அப்பா, உதவி பண்ணுவேன்னு பார்த்தா இப்படியா பேசுவேன்ற மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். ஒரு ரவுண்டு முடிய போகுது, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் அந்த ரோபோட் அடிபட்டு. கடைசியாக ஒரு இடத்துல கீழே விழுந்துரும். அவ்வளோதான், சொதப்பீச்சு, ஒரு ரவுண்டு முடியறதுக்குள்ளேருந்து ஹீரோ வருத்தப்படுவான். பையன் போயிட்டு ஆட்டம் எந்திரின்னுவான். டேய் அது ஒன்றும் மனுஷன் கிடையாதுடா, ரோபோட்டுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆட்டம் எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நொடி பார்த்தா அந்த ரோபோட் எந்திரிச்சு நிற்கும். எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடிதான் வாங்கும். ஆனால் ஒரு ரவுண்டு வரைக்கும் தாக்கு பிடிச்சிரும். இந்தாடா நீ கேட்ட $100 முதல்ல கொடுக்குறேன், இன்னும் ஒரு ரவுண்டு அது ஜெயிச்சிச்சுன்னா நான் $1000 தரேன், அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆனோன்னா அந்த பையன் ஓகேன்றுவான். அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்ச உடனே ஹீரோட பையன் தேறிட்டான். கரெக்டாக அந்த ரோபோட் காலை லாக் பண்ண வரும்போது காலை எடுத்துடுவான். காலையில் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஜம்ப் பண்ணுவோம் பாருங்க, ஆட்டம் கையை வச்சு அதோட மண்டையிலேயே அடிபட்டு மொத்த சர்வரும் கிராஷ் ஆகிடும். அவ்வளோதான், அந்த ரோபோட் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அதே இடத்துல கீழே விழுந்து நாஸ்தி ஆகிடும். கீழே வந்தோடனே எல்லாருமே 10 வரைக்கும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. 10க்குள்ளே அது எந்திரிச்சா மறுபடியும் சண்டை போடும், இல்லைனா தோத்ததை அறிவிச்சிருவாங்க. அந்த ரோபோட் எந்திரிக்கவே எந்திரிக்காது. மொத்த காசையும் வாங்கிட்டு பையன் கெத்தா போவான். இன்னொருத்தன் உடனே பக்கத்தில் வந்து, இந்த ரோபோட் சூப்பராக மேட்ச் பண்ணிச்சு, இன்னொரு மேட்ச் நாளைக்கு இருக்குது, நீங்கள் கலந்துக்கிட்டாலே $4000 கொடுத்துருவேன், ஜெயிச்சா $7000 தருவேன்ற மாதிரி சொல்லுவான். காசை எடுத்து ரெடியாக வைங்க, நாளைக்கு பார்ப்போன்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அடுத்து சார்லி ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆட்டம் ஜெயிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ட்ரக்கில் காமிச்சா மேக்ஸ் ஃபுல்லாக அந்த ரோபோட்டை அப்கிரேட் பண்ணுற வேலையில தான் இறங்கியிருப்பான். மறுநாள் காலையில் அந்த பையன் வந்து ரோபோட்க்கு தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஷேடோ மூவை போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இவன் பண்ணுற மூவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஹீரோ வந்துட்டு, என்னடா காலையிலேயே அதுக்கு ட்ரைனிங் தர ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி கேட்பான். ஆமாம் சார்லி, நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், இங்கே பாருன்ற மாதிரி பையன் சொல்லுவான். அந்த ஒரு புது ரோபோட் உடஞ்சிருக்கும், அதில் வாய்ஸ் கண்ட்ரோல் மட்டும்தானே இவன் காப்பாற்றிருப்பான். அந்த கண்ட்ரோலை வந்து இந்த ரோபோட்குள்ளே செலுத்தியிருக்கான். வெறும் அப்பர் கட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னோன்னா அந்த ரோபோட் ஆக்ஷன் பண்ணும். டேய் இப்போ வாய்ஸ் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணலாமா, வேற லெவல்ன்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். இப்போ பையன் என்ன சொல்லுவானா, நீ இதுக்கு ட்ரைனிங் தரணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு பாக்ஸிங் தெரியும், நீ ஒரு பாக்ஸர், இதுக்கு சண்டை நீ சொல்லி கொடுத்தனா இது மெமரியில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எல்லா சண்டையிலையும் இது ஜெயிக்கும்ன்ற மாதிரி பையன் சொல்லுவான். ஆனால் ஹீரோ இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் பையன் போட்ட டான்ஸ் அவன் பார்த்துருப்பான். அந்த டான்ஸை நீ பண்ணனா நல்லா இருக்கும் ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா குட்டி பசங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், அதே மாதிரி ஒரு ரோபோட் டான்ஸ் ஆடுறது பார்த்தாலும் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஒரு டீல் போட்டுக்கலாம், நீ இதுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடு சார்லி, நான் டான்ஸ் ஆடுறேன்ற மாதிரி பையன் சொன்னோன்னே வேற வழி இல்லாமல் ஹீரோ ஒத்துப்பான். ஹீரோ மறுநாள் காலையிலே அந்த ரோபோட்க்கு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் தந்துக்கிட்டு இருப்பான். நல்லா பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே, பரவாயில்ல டயர்டும் ஆக மாட்டேங்கிற, நீ ஒரு ரோபோட்டில், ஆனால் எனக்கு வயசாயிருச்சு போல இருக்கு, ஷோல்டர் தான் வலிக்குதுன்ற மாதிரி அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோட பையன் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் டான்ஸ் ஆடி காமிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த மேட்சுக்கு அப்புறத்துலேருந்து இவங்க போகிற எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த லெவலுக்குன்னா எல்லாருமே வந்து ஹீரோவோட டீமை கூப்பிட்டுனே இருப்பாங்க, வா வான்ட்டு. இந்த ரோபோட்டை பற்றி ரேடியோ ஸ்டேஷன்லேயும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கும் அவன் பையனுக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங்கும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். எஃப்எம்ல இவங்க ரோபோட்டை பற்றி புகழ்ந்து பேசுறதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ இப்போ நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, ஹீரோனிக்கு வாடகையும் அமைச்சு வச்சிருவான். இதை பார்த்தோன்னா அவளுக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடைசியாக ஒரு மேட்ச்சை முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தன் பார்த்து, நல்லா ஃபைட் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்கு, நீங்கள் ஏன் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கூடாது, என்ன சொல்கிறீங்க, அங்கே நாங்கள் சண்டை போடணுமா, சண்டை போடலாமா அப்படின்ட்டு அப்பாவும் பையனும் ஒன்று சேர்றாங்க. அடுத்து அந்த ஸ்டேடியத்தை தான் கட்டுறாங்க. இங்கே அந்த ரோபோட் வந்து பையன் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பா வந்து, இங்கே பேர் பதட்டப்படக்கூடாது, சொல்கிற மாதிரி தான் சண்டை போடணும், நானே சண்டை போடக்கூட சொல்லி தரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான்.
நீங்க தான் ரொம்ப பார்த்துட்டு பாருங்க போல இருக்குன்ட்டு பையன் கூலா இருப்பான். அப்போ ஒருத்தர் வந்து ஹீரோவை கூப்பிடுவாரு. யாருன்னா அந்த ஜியூஸ் ரோபோட் வச்சிருக்காங்களே அந்த கம்பெனியை சேர்ந்த ஆள் தான். உங்களை எங்க மேடம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னே சரி வாங்க போலாண்டி இவங்க கிளம்பி போன பிறகு ஆட்டமை காட்டுறாங்க. அவன் அப்படியே கண்ணாடியே உத்து அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல அவனுக்குள்ள ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கிற மாதிரியே தெரியும் நமக்கு. அப்புறம் அந்த லேடியை பார்த்து பேச போனா அவங்க மதிக்கவே மாட்டாங்க ஹீரோவை. இங்க பார் டேரக்டா நான் விஷயத்துக்கு வரேன். உங்க ஆட்டம் ரோபோட் நல்லா தான் இருக்கு. அந்த ரோபோட்டை இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிக்கிறேன் $2,00,000. அந்த ரோபோட்டை வச்சு நாங்கள் ஜூஸ்க்கு ட்ரைனிங் தருவோம். சும்மா ஜூஸ் அதை அடிச்சு பழகிக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ வாயை பொழந்துருவான். $2,00,000 டீலுக்கு ஓகேன்ட்டு. ஆனால் பையன் ஒத்துக்கவே மாட்டான். முடியாது, என்னோட ஆட்டமை நான் யாருக்குமே தர மாட்டேன்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிருவான். நீங்க இப்போ ரெட்டத்தலை ரோபோட் கூட சண்டை போட போறீங்க. அந்த சண்டை ஆரம்பிக்கிற வரைக்கும் என்னோட டீல் ஓப்பன்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி பையன் கிளம்பி போயிடுவான். அப்பா வந்து எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாரு. அவங்க எதுக்கு தெரியுமா நம்ம ஆட்டமை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் ஒரு பாக்ஸர். அவன் ஜெயிக்க பிறந்தவன். அவனை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்ற மாதிரி எவ்வளோ சொல்லுவான். இருந்தாலும் $2,00,000 அப்படின்ற மாதிரி சொன்னா இல்ல நான் தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சோகமா கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோனையும் ஒரு பப்ல தான் உட்காந்து டிவியில் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த ரெட்டத்தலை ரோபோட்டை கூப்பிடுறாங்க. அந்த ரோபோட் மாசம் வந்து நிற்குது. அடுத்து ஆட்டமை கூப்பிட்டோன்னே பையன் வழக்கம் போல டான்ஸ் ஸ்டெப்போட அந்த ரோபோட்டை வந்து உள்ள கூப்பிட்டு வரான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து அந்த பணக்கார லேடியும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படிதான் சண்டை போடுது பார்க்கலான்ட்டு. ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைட்டிங் மோட்ல அதை செட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம தோத்துட்டு கிளம்ப போறோன்ற மாதிரி ஹீரோ முடிவே பண்ணிடுவான். அப்படி பேசாத. என்ன நான் சாதாரணமாக பேசுகிறேன்னு நினைக்கிறியா? அங்கே இருக்கிற அந்த ரோபோட்டை பார்த்தல, அதுக்கிட்ட இருக்கிற இன்ச்சு போல்ட் 2 கொண்டு பின்னாடி இருக்கிற 2 பேர் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறானுங்க. அவங்களோட சிஸ்டத்தை பார்த்தல எந்த லெவலுக்கு இருக்குது. நம்ம வெறும் வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ண போகிறோன்ட்டு ஹீரோ புலம்பி தள்ளுவான். அப்புறம் சண்டை ஆரம்பிக்குது. சண்டையில் வந்து ஆட்டம் வந்து முதல்லயே அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரோபோட்டை மாற்றி மாற்றி அடிக்கும். நல்லா போட்டு அந்த ரோபோட் போகிறதே எடுத்துகிட்டு இருக்கும். பரவாயில்லடா, ஆனால் ஆட்டம் நல்லா அடி தாங்குறான். அது மட்டும் உண்மைதான்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆட்டம் எப்படியாவது சண்டை போட வெயினோடனே இரு அந்த ரோபோட்க்கு ஏதாவது வீக் ஸ்பாட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி சண்டை போடலான்ட்டு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கண்டுபிடிச்சிருவான். அதோட ஷோல்டர் தான் வீக்னஸ். அதை அடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சோன்னே ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ முதல்ல எஸ்கேப் ஆகுன்னு சொன்னோன்னே ரோபோட் எஸ்கேப் ஆகி அடிக்கும். இப்போ பின்னாடி போன்னு சொல்லி பின்னாடி எஸ்கேப் ஆகி அடிச்சிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஹீரோனி கூட எக்ஸைட்டா அப்ப நான் அடிச்சு காலி பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த ரோபோட் சூப்பரா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டம் கலக்குன்னு பையனும் கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ பாரு ஃபைனல் டச்சை லெஃப்ட்ல டர்ன் பண்ணி அடி, ரைட்ல டர்ன் பண்ணி அடினோன்னே அந்த ரோபோட் அடிக்கிற அடியிலேயே அந்த ரோபோட்டோட மொத்த மிஷின்ஸும் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியா ஒரே ஒரு அடி செம்ம அடி அடிக்கும் பாருங்களேன், அவ்வளவுதான் கீழே விழுந்துரும். மொத்த பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனி கொண்டு எக்ஸைட் ஆயிடுவா. 10 வரைக்கும் எண்ணி பார்ப்பாங்க. அந்த ரோபோட் எந்திரிக்காது. இந்த ரோபோட் ஜெயிச்சிருச்சுன்னு ஸ்டேடியத்துல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட பையன் சும்மா இல்லாம மைக்கை வாங்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களோட ஆட்டமையா பணத்திமிரில் வாங்கணும்னு நினைச்சிங்க, இப்ப பாத்தீங்களே எங்களோட கெத்த, நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். ஜியூஸ் கூட என்னோட ரோபோட் ஆட்டம் ஃபைட் பண்ணும், அவன் உங்களை தோக்கடிப்பான். இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மைக்க பிடிச்சி பேசி விட்டுருவான். அப்பாக்கா பதறிடோடு எல்லா வேலை பார்க்குறேன் வாடா போலான்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுவான். பையன் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பான். ஃபைட் முடிஞ்சதுனால ஹீரோக்கு காசு தராங்க. என்ன வழக்கம் போல 70க்கு 30 தானே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லுவான். ஆமா எனக்கு 70 உனக்கு 30ன்ற மாதிரி பையன் சொல்லுவான். ரொம்ப தாண்டா வாயாயிருச்சு உனக்கு அப்படின்ட்டு பங்கு பிரிச்சுட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு மேட்ச் வச்சால அவன் அந்த இடத்துக்கு வந்துருவான். காசு தராம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி விடுறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுவான். இங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நான் காசு கொடுத்துறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லும் போதே 2 ஆளுங்க வந்து நிற்பாங்க. ஹீரோ உடனே அவங்களை அடிச்சுட்டு வா ஓடலான்ற மாதிரி பையனை கூப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். 2 பேரும் விடாம ஹீரோ பிடிப்பாங்க. ஹீரோவும் அடிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த பையனை வேற பிடிச்சி அவங்கிட்ட இருக்கிற காசையும் பிடிங்கிடுவாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்லுவான், அந்த பையனோட காசை வாங்காதீங்க நான் தந்துடுறேன்ட்டு. இருந்தாலும் அவனோட காசையும் எடுத்துப்பாங்க. ஹீரோவையும் அடிச்சு ஹீரோட காசையும் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட நீ பழகுவேன்ட்டு அவன் சொன்னோன்னே அவன் ஒன்றும் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட அப்பா அவர் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கத்துவான். இப்போதான் அப்பானே அவன் கூப்பிட ஆரம்பிப்பான். தடவை அவங்க அப்பா அடி வாங்குறத பார்த்து. சரி ஓகே வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிற மொத்த காசையும் பொறுக்கிட்டு போயிடுவான். இப்போ ஹீரோ கிட்ட சுத்தமா காசு இல்லை. பையனும் அழுது அவங்க அப்பா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஹீரோக்கு நைட்டு தூக்கமே இருக்காது. தூங்கிட்டு இருக்கான். அவன் பையனை தான் பார்த்து வருத்தப்பட்டு இருப்பான். மறுநாளே ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா பையனை அவனோட ஆன்டி அங்கிள் கூட அனுப்பலான்னு முடிவு பண்ணி அவங்கள கூப்பிட்டுறான். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, என்ன அனுப்ப போறியான்ற மாதிரி கோவப்படுவான். இல்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஆட்டம் வச்சு சண்டை போடலான்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். இருந்தாலும் ஹீரோ இங்க பாரு புரிஞ்சிக்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நேற்று நடந்ததுல அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை, எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லாம 0ல இருக்கேன் நானு, என் கூட வந்து உன் வாழ்க்கையும் இழந்துடாத, தயவு செஞ்சு நீ அவங்க கூட போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அங்கிள் அப்போ இந்த காசு அப்படின்னு தருவாரு.
அந்த காசு யாருக்கு வேணும், நீங்களே வச்சிங்கன்ற மாதிரி கிளம்பி போவான். பையன் வந்து கோவத்துல எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். மேக்ஸ், எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்காக சண்டை போடு சார்லி, கடைசி வரைக்கும் சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையனும் கிளம்பி போயிடுவான். ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போதான் பையனை அவன் நேசிக்கவே ஆரம்பிச்சிருப்பான், அதுக்குள்ள பிரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோனி பக்கத்துல போய் நைட்டு படுத்து தூங்கிடுவான். அவளும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பா. மறுநாள் காலைல எந்திரிச்சோடனே, என்ன பயங்கரமா அடி வாங்கி இருக்கிற போல இருக்கு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. மேக்ஸை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவளும் கொஞ்சம் டென்ஷனா நல்லபடியா ஒரு அட்வைஸை போடுவா. நீ என்ன நினைக்கிற, உன் பையன் உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறியா, இல்ல அவன் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உன் அப்பாவாவது உன்னை சின்ன வயசுல வளர்க்கும் போது நிறைய விஷயம் வச்சுட்டு இருந்தாரு, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ வருத்தப்படுவான். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம சந்தோஷப்பட கத்துக்கணும், அதை உன் பையன் பண்ணிட்டான், ஆனா நீ தான் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்ன உடனே ஹீரோக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சரி போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறான். இவங்களுக்கும் இப்பதான் சந்தோஷம். அப்புறம் ஆன்ட்டியோட வீட்டு கதவை தட்டினோடனே பையன் தான் திறப்பான். என்ன வேணும் உனக்கு அப்படின்வான். நான் ஒரு நல்ல அப்பாவா இல்லை, எனக்கு தெரியும், நான் உன்னை உன் ஆன்ட்டி அங்கிள் கிட்ட விட்டேன், இல்லை வித்துட்டேன்னு சொல்லு. சரி ஓகே வித்துட்டேன், நான் கொஞ்சம் மோசமான அப்பா தான் அப்படின்னு சொல்லும் போது ஆன்ட்டி வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் என் பையன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், இப்போ கூட இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கலன்னா ஒரு மனுஷனாவே என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்களும் கம்முன்னு ஆயிடுவாங்க. ஒத்துக்கிறேன், நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்கவே இல்லை, உனக்கு பிடிக்காத சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், உன்னை வேன்ல தூங்க வச்சேன், அப்புறம் நேத்து நிறைய பேர்கிட்ட உன்னை அடி வாங்க வேற விட்டுட்டேன், இவ்வளோ நடந்திருக்குல்ல, ஆனா எனக்கு ஒரு அப்பாவை எப்படி இருக்கிறதுனே தெரில, நீ வந்த பிறகுதான் அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு விஷயத்துல நான் முடிவெடுத்திருக்கேன் மேக்ஸ் அப்படின்னு திரும்பி நின்னா அந்த பக்கம் ஆட்டம் நிற்கும். நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொன்னோன்னே பையனுக்கா பயங்கர சந்தோஷம். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என் பையனை என் கூட அனுப்புறீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அடுத்த சீனே மேட்ச் தான். இங்க மீடியால இருக்கிறவங்க வந்து அந்த பையன் வந்து சேலஞ்சு கொடுத்த உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அக்செப்ட் பண்ணாம எப்படி, அவ்வளோ பேர் முன்னாடி அவங்களோட மரியாதையை கெடுக்கிற மாதிரி அந்த பையன் கூப்பிட்டுருக்கான். அவங்க அதை ஒத்துக்கலன்னா அவங்களுக்கு தான் அசிங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து மேட்சுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஹீரோ பயங்கரமா அவனோட ரோபோட்டை கூப்பிட்டு வந்து நிறுத்துறான். இந்த பக்கம் வெளியே வந்து ஹீரோட பழைய ஃப்ரெண்டு ஹீரோட ரோபோட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்குமா தோக்குமா பெட் கட்டுங்கன்ற மாதிரி பெட்டிங் நடத்திக்கிட்டு இருப்பான். நான் வேணா பெட் கட்டலாமா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினவன் வந்துருவான். முதல் ரவுண்டு கூட அந்த ரோபோட் தாண்டாது, $1,00,000 பெட் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆணவத்துல பெட் கட்டுவான். இந்த பக்கம் ரோபோட் இறக்கணும்னு வில்லனோட ரோபோட் என்ட்ரி கொடுக்கும் பாருங்களேன், அதோட என்ட்ரியே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ரோபோட் இந்த ரோபோட்டோட ஹைட்டா வேற இருக்கும். ஹீரோனி கூட அந்த இடத்துக்கு வந்திருப்பான் இந்த மேட்சை பாக்குறதுக்காக. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ரோபோட் ஒரு அடிங்க, அவ்வளோதான், ஆட்டம் சுருண்டு கீழே உந்துரும். ஒரு அடியிலே உந்துருச்சுன்னு எல்லாருமே பதறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பையன் ஆட்டம் எந்திரி அப்படின்னு ஆட்டம் எந்திரிச்சு நின்றோம். ஆட்டம் வந்து கார்னர்ல போட்டு அந்த ரோபோட்டை அடிச்சு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கார்னர்ல இருந்து அந்த ரோபோட்டால வெளியவே வர முடியாது. இன்னொரு அடி, ரெண்டாவது தடவையும் கீழே விழுந்துரும். எந்திரி அப்படின்ட்டு அந்த பையன் கத்துனோன்னா மறுபடியும் ஆஃப் ஆன ரோபோட் எந்திரிச்சு நிற்கும். இதை பார்த்தோன்னா இந்த லேடியே டென்ஷன் ஆயிடுவாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த ரோபோட்டை மறுபடியும் எந்திரிக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியம் வரதான் செய்யும். என்னடா இந்த ரோபோட்டுக்குள்ள நம்பிக்கையை விதைச்சிருக்கீங்களா என்ன, இந்த ரோபோட் விட்டு கொடுக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜியூஸ் வந்து அவனை கார்னர்ல போட்டு ஆட்டம் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், அதோட மொத்த பவரும் யூஸ் பண்ணி ஆட்டம் கதையை முடிக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிய போகுது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த பெட் கட்டுனவனும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே இது சாவலன்னா நிறைய காசு தரணுமென்ட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ரோபோட் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு அடி அடிக்க போகுது. அது மட்டும் பட்ட ஆட்டம் நொறுங்கிடும். அதுக்குள்ள டைம் அப் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படியோ நம்ம ரோபோட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தப்பிச்சிருச்சு அப்படின்ட்டு உடனே இந்த ரோபோட்டை சரி பண்றதுக்காக போறாங்க. இந்த பக்கம் பெட் கட் நம்ம எஸ்கேப் ஆக போனா கொத்தா வந்து 2 பக்கமா லாக் பண்ணிடுறாங்க. எங்க கண்ணா தப்பிச்சு போக பாக்குற, வாயா பேசுனேன், வா காசு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அவனை. அடுத்து இவங்க 2 பேரும் ரோபோட்டை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒயர்லாம் கட்டாயிருக்கும். அந்த லேடி ரோபோட்டை ரெடி பண்ணவங்கிட்ட என்ன நடக்குது, அந்த ரோபோட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே செத்துருக்கணுமென்ற மாதிரி கேட்பாங்க. அவசரப்படாதீங்க, இந்த ரவுண்டில் கண்டிப்பாக தோத்துருன்ற மாதிரி பேசுவான். ஆனால் இவனோட எதிர்பார்ப்பையே ஆட்டம் வந்து பீட் பண்ணிடும். ஆட்டம் உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக சண்டை போடும். ஆனால் அந்த ரோபோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வைஸாக நல்லா இருக்கு. அதோட மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால அவ்வளோவா அடி விழ மாட்டேங்குது. இந்த பக்கம் ரோபோட்டை கிரியேட் பண்ணவனே கண்ட்ரோல் பண்ணுற இடத்தாண்ட வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவனுக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மொதல் ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு விட்டு விட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்ட்லையும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தமே கேம் ரூல்ஸ் படி 5 ரவுண்டு தான். இப்போ 4th ரவுண்டு போயிட்டு இருக்கு. அந்த ரோபோட் ஆட்டமை போட்டு ஒரு அடி அடிக்கும் பாருங்களேன், அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஆயிடும் அந்த ரோபோட். இந்த பக்கம் ஹீரோ என்ன கத்துனாலும் அது கேட்காது. காட் வைன்ட்டு ஹீரோ கத்துவான், அது கேட்காது. என்னன்னா அதோட வாய்ஸ் ரெகக்னேஷன் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஹீரோ பேசுறது எதுவுமே அது கேட்கல. அதனாலதான் அது பண்ண மாட்டேங்குதுன்ற மாதிரி பையன்கிட்ட சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். இந்த 4th ரவுண்டு முடியறதுக்குள்ள ஆட்டம் வந்து புகைய வச்சிரும் அது பாட்டுக்கு. அப்புறம் 4th ரவுண்டு முடிஞ்ச உடனே அந்த ரோபோட் அந்த பக்கம் போயிடும். நம்ம ஆட்டமை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே மேக்ஸ் தான் சார்லி கிட்ட, அங்கே பார் அந்த லேடி எவ்வளவு பதட்டமா இருக்காங்க பாரு, அவங்க நம்மளோட ஆட்டமை பார்த்து பயந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தான் சண்டை போட போற. ஆட்டமை வந்து நான் ஷேடோ மூளை வைக்கிறேன், அதை பயன்படுத்தி நீ சண்டை போடு. அவன் ஒன்ன பார்த்தா மட்டும் போதும், அவன் ஜெயிச்சிருவான், அவன் ஒரு பாக்ஸர், அவனை தோக்க விடாதன்ற மாதிரி கேட்பான்.
இவனோட பார்வையே ஒரு மாதிரி இருக்குமா, அப்படி பார்க்காத, உன் அம்மா மாதிரியே பார்க்குற, ஒத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சட்டையை கழட்டி போட்டு ரெடியாக வந்து ரோபோட் பக்கத்தில் நிற்கிறான். இங்கே பாரு, இப்போ நான் பேசுறது உனக்கு எதுவும் புரியாது, ஆனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தன் மேட்ச் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பான். ஒரு நிமிஷம் டைம் கொடுறா, இங்கே பாரு, நம்ம அடிக்கிற ஒரு அடியும் தெரிக்க விடணும், நீ என்ன தான் பார்க்குற, என்ன மட்டும்தான் பார்க்குறன்ற மாதிரி சொல்கிறா. அது ஒன்றும் மனுஷன் இல்லை அப்படின்ட்டு பையன் சொல்லுவான். எனக்கு தெரியும், நீ கம்முன்னு ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது. எல்லாருமே ஷேடோ மூவை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு கண்டுபிடிச்சி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த ரோபோட் ஃபைட் பண்ணுறதா கணக்காகாது, நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி தான். அந்த பெரிய ரோபோட் ஹீரோட ரோபோட் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். சார்லி என்ன பண்ணுறன்னு பையன் கத்திக்கிட்டே இருப்பான். இப்போ இல்லை, அதே மாதிரி தான் ஹீரோனியும் இப்போ இல்லை சார்லி வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த ரோபோட்டோட எனர்ஜி அப்படியே குறைஞ்சிரும். ஹீரோ அந்த ரோபோட்டை வச்சு கூப்பிடுவான் பாரு, இப்போ வான்ட்டு பார்க்கும் போதே எல்லாரும் அந்த ரோபோட்டை வெறுப்பேற்றுறான்ட்டு நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஹீரோனிக்கும் சிரிப்பு வந்துடும். இப்போ அந்த ரோபோட்டை மறுபடியும் ஃபுல் பவர்ல அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இல்லைன்ட்டு தான் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ரோபோட்டோட மொத்த பவரும் போய் அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிரும். எப்போ தாண்டா அடிப்ப அப்படின்ட்டு பையன் கத்துன உடனே, இப்போ பாடுறா அப்படின்ட்டு அப்பா ஒரு அடிப்பாரு பாருங்களேன், அவ்வளோதான். இப்போதாங்க ரியல் ஃபைட்டே ஆரம்பிக்குது. போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பான். மூச்சு கூட விட டைம் விடாம அதோட கதையை முடி சார்லி அப்படின்ற மாதிரி ஹீரோனி கத்திக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணோடனே டென்ஷன் ஆகிட்டு அவன் கண்ட்ரோலில் உட்காந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான், ரெண்டு பேருக்குள்ளேயும் செம்மையாக போட்டி நடக்கும். இங்கே ஹீரோ சண்டை போடுவான்ல, அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் ஃபைட்டையே அவன் விட்டுட்டு பணத்துக்காக ஏதோ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கு பிடிச்ச விஷயமே சண்டை போடுறது தான். அந்த ரோபோட் மூலமா அவனே இப்போ சண்டை போடுறான்ல, அவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பையனும் ஹீரோனியும் பார்த்து அவங்க ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், ஒரு அடி அந்த ரோபோட் நாக் அவுட் ஆகி கீழே விழுது. கவுண்ட் டவுன் எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரோபோட் தோத்துருன்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சிரும். ஆனாலும் ஹீரோ தாங்க குடுன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான். டைம் அப்பே ஆயிடும். அந்த ரோபோட் கிரியேட் பண்ணவன் செம்ம டென்ஷனாகி கண்ணாடியை உடச்சிருவான். மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே ரிங்குக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கோரை வச்சு தான் இப்போ அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 5 ரவுண்ட் வரைக்கும் மேட்ச் போயிருக்கு. யாருமே ஃபுல்லாக கிவ் அப் ஆகி கீழே விழவே இல்லை. ஸ்கோர் படி பார்த்தா ஜியூஸ் தான் ஜெயிச்சிருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கும் பையனுக்கும் இதில் வருத்தமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த ரோபோட்டை தொடவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல அது ஆட்டம் காமிச்சிருக்காங்க இவங்க. அந்த லேடி கிட்ட உங்கள் ரோபோட் தான் ஜெயிச்சிருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. எப்பவும் போல எங்கள் ரோபோட் தான் ஜெயிச்சிருக்கு, நாங்கள் தான் நேஷனல் சாம்பியன்ற மாதிரி பெருமையாக பேசுவாங்க. அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணவங்கிட்ட உங்கள் ரோபோட்டு தடவையாக மண்ணை கவியிருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே அவன் பேச்சே கிடையாது, அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பான். அப்புறம் ஹீரோட பையனை கூப்பிட்டு, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களோட ரோபோட்ஸை மக்களோட சாம்பியனை ஏற்றுக்கிட்டாங்க, பீப்புள்ஸ் சாம்பியன்னு கூப்பிடுறாங்க, இந்த பேர் உங்கள் ரோபோட்டுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்பாரு. இதை கேட்டு பையன் பீப்புள்ஸ் சாம்பியனா நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரோபோட்டை பார்த்து பையன் சொல்கிறான். அவ்வளோதான், எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஹீரோட பையன் அப்பான்ட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அப்பான்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் இப்போ சந்தோஷமாக இருந்த மாதிரி நான் எப்போவுமே லென்ட்டு பையனை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பான். இப்போ ரோபோவும் ஷேடோ மூமெண்ட்டில் தானே இருக்குது. ஹீரோவை பார்த்து அதுவும் கையை தூக்கிட்டு நிற்கிது. இதோட ரியல் ஸ்டீலுங்கிற இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.